பிரஷர் சுகர்ன்றனாலே காமன் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. முன்னெல்லாம் நம்மளோட தாத்தா பாட்டிக்கு தான் இந்த ப்ராப்ளம் இருந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்ப சின்ன வயசுலயே இந்த பிரச்சனை கண்டினியூஸா எல்லாருக்குமே வருது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட ஃபுட் சைக்கிள், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல், மூணாவது மெயினா பாத்தீங்க அப்படின்னா நம்ம அடிக்கடி நம்மளோட உடம்ப ஹெல்த் செக்அப் பண்ணணும். அது எப்படின்னா 3 மாசம் இல்லைன்னா 6 மாசத்துக்கு ஒரு தடவை போய் கண்டிப்பா நம்மளோட உடம்பு நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் கண்டிப்பா ஹெல்த் செக்அப் பண்ணணும். ஏன் அப்படி செக் பண்ண சொல்றேன்றத இந்த வீடியோட எண்டுல பார்ப்போம். மறக்காம வீடியோவை முழுசா பாருங்க. ஹாஸ்பிட்டல் போறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க போயிட்டு நம்மளோட நர்ஸோ டாக்டரோ நம்மளோட பிரஷரோ சுகரை செக் பண்ணுவோம். அவங்க கிட்ட காமனா கேட்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின், என்னம்மா நல்லா இருக்க, எனக்கு எல்லாமே நார்மலா இருக்கான்னு கேட்போம். இனிமே அப்படி கேட்கற பொழுது நான் ஒரு ஐடியா சொல்றேன், அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நார்மலாவேவும் நம்மளோட பிரஷர் வேல்யூ சுகர் வேல்யூ தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட உடம்ப மெயின்டைன் பண்றதுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட மொபைல் நம்பரு பாஸ்வேர்ட் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சு தெரிஞ்ச நமக்கு இதோட நார்மல் வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப பிரஷர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 120/80 இதான் நார்மல். நீங்க ஒரு தடவை செக் பண்ண போறீங்க, உங்களுக்கு 140 150 80 அந்த மாதிரி இருக்கு அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா இதோட நார்மல் வேல்யூ தெரிஞ்சு அப்படின்னா, நமக்கு இவ்வளவு இருக்கு, இந்த மந்த் இந்த ஃபுட் சாப்பிடாம இருப்போம், அட்லீஸ்ட் நான் நெக்ஸ்ட் மந்த் போய் செக் பண்ணும்போது ஓரளவுக்கு கம்மியா இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம கொஞ்சம் யோசிப்போம், நம்மளே கம்பேர் பண்ணிப்போம். அப்புறம் பாத்தீங்கன்னா சுகர் 70-110 வரைக்கும் இருக்கலாம் வெறும் வயிற்றுல சாப்பிடாம போய் எடுத்தோம் அப்படின்னா. அப்போ நார்மலா எவ்வளவு இருக்கு, ஹையா எவ்வளவு இருக்குன்றத நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். மெயினா கொலஸ்ட்ரால் 130-200 வரைக்கும் இருக்கலாம். ஏன் அப்படின்னா இப்பெல்லாம் கொலஸ்ட்ராலோட ப்ராப்ளம் தான் நிறைய பேருக்கு வருது. ஏன்னா நம்ம சடனா பிரியாணி சாப்பிடுவோம், இந்த மந்த் பிரியாணி சாப்பிட்டுருக்கோம், சரி செக் பண்ணி பார்க்கும்போது அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் இதை சாப்பிடாம இருப்போம் 2-3 டைம், அப்புறம் செக் பண்ணி பார்க்கலான்றது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்புறம் ஹீமோகுளோபின் லெவல், இது பசங்களுக்கு 13-18 இருக்கலாம், பொண்ணுங்களுக்கு 11-16 வரைக்கும் இருக்கலாம். இத கண்டிப்பா பொண்ணுங்க மறக்காம ஃபாலோ பண்ணணும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஹெச்பியோட லெவல் எல்லாருக்குமே கம்மியா தான் இருக்கும். ரீசன் அவங்க சாப்பிடுறது டயட்ன்ற பேர்ல காலேஜ் படிக்கிற பசங்களாம் சுத்தமா சாப்பிடறதே கிடையாது. சோ நீங்களாம் மறக்காம இதோட நார்மல் வேல்யூ ஞாபகமா வச்சுக்கோங்க. நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் 3 மாசத்துக்கு ஒரு தடவை 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஹெல்த் செக்அப் பண்ணணும் அப்படின்னு. இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு 3 மாசம் 6 மாசம் சொன்னோன்னையும் ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வர்றது டைமும் மணி தான். இதுக்கு நம்ம ஒரு சின்ன ஐடியா சொல்றேன், அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. கிராமத்துல எல்லாம் இப்ப வயசானவங்களுக்கு வீட்லயே ஃப்ரீயாவே பிரஷரு சுகரு இந்த மாதிரி எல்லாம் ஈஸியாவே செக் பண்ணி சொல்றாங்க. வர்றவங்க கிட்ட உங்களோட டைமையும் அவங்களுக்காக கொஞ்சம் செலவழிச்சு உங்களோட உடம்பையும் ஃப்ரீயா செக் பண்ண